அது நம்ம விஜயகடன் இருக்குல்ல ஸ்டுடியோ இங்கே ஆமா விஜயகடன் அங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. போக்கிரி 175வது நாள் அங்கே பண்ணாங்க. அப்போ வந்து அது சார் வந்து இது பண்ணது அதான காமெடி லாரி காமெடி. ஒரு நடிகராக அவரை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இப்போ கூட நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ அவர் அரசியல் இல்லை, அவர் கூட நான் கூட காம்பினேஷன் இல்லை, அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஆமாம்மா, அந்த சீனில் அவர் போக்கிரி சுறா அவர் ஹீரோ. ஆனால் அவர் காம்பினேஷன் கிடையாது, எல்லாமே வடிவேல் சார் கூட. ஓகே ஓகே, புரியுதுங்களா? போக்கிரி படத்தில் லாரி டிரைவரை வந்து வடிவேல் சார் கூட தான் வருவார் காம்பினேஷன். சுறா படத்தில் போலீஸாக வருவோம், அதுவும் காம்பினேஷன் வடிவேல் சார் கூட தான். ஆனால் இவர் ரசிச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. அது வந்து என்கிட்ட சொல்லுவாங்க டப்பிங்கில் அவர் போவார்ல டப்பிங்க. அப்போ அந்த சுறா காமெடிலாம் பார்த்து சிரிச்சா கோ டைரக்டர் சொல்லிட்டார், ஐயோ சீன்ல விழுந்து விழுந்து திட்டாரு. ஆனால் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், அது இந்த இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். இது என்னன்னா நிறைய சீன் தூக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எதில்? சுறால ஃபுட்டேஜ் தெரியல உங்களுக்கு, லென்த்தாக போனால் எது தூக்கலாம் எது வைக்கலான்னு அது ஒரு பஞ்சாயத்து வரும். அப்படின்னும் போது இது தூக்கலான்ற மாதிரி ஒரு இது வந்துச்சா ஒரு பஞ்சாயத்து சுறால. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் தான் இல்லை இந்த சீன் நல்லா இருக்குது, இது இடைக்க வேண்டாம் தூக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதாகவும் அது ஒரு கூட ரிட்டர்னுக்கு சொன்னார்.